Hi guys, this is Tinku here. Welcome to the YouTube channel. So இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா லாஸ்ட் வீக்கோட பிரைஸ் ஆக்ஷன் தான். இதான் நம்ம டிஸ்கார்ட். இதுல இன்னும் நீங்க ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க அங்க டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா லைவ் ட்ரேட்ஸ் எல்லாம் போடுவோம். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போ டியூஸ்டே பிரைஸ் ஆக்ஷனை பார்ப்போம். மந்த்லியில பாத்தீங்கன்னா இங்க ஒரு எஃப்ஏஜ் இருக்கு. நான் என்ன ஆன்டிசிபேட் பண்ணேன்னா இந்த எஃப்ஏஜுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் டேல பாத்தீங்கன்னா அவ்வளவு கிளியரா இல்ல. கீழ வந்துட்டு இந்த எண்டா மட்டும் தான் இருந்துச்சு. அதான் எனக்கு தெரிஞ்சது. அண்ட் 4 ஹார்ல பாத்தீங்கன்னாலும் எனக்கு ஒண்ணுமே இல்ல. ஸோ நான் 1 ஹார்ல போயிட்டு இங்க பாத்தீங்கன்னா எனக்கு இங்க எஃப்ஏஜ் இருக்கு. அண்ட் கீழ வந்துட்டு இந்த செல் சைடு லிக்விடிட்டி இருக்கு. ஸோ என்ன ஆன்டிசிபேட் பண்ணேன்னா, இந்த செல் சைடு லிக்விடிட்டி எடுத்தானா, கண்டிப்பா இந்த எண்டாவுக்கு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அண்ட் ஸோ நான் வந்துட்டு இங்க 15 மினிட்ல பார்த்தீங்கன்னா, இது ஒரு ரேஞ்சிங்லயே இருக்கு. ஸோ இப்ப வந்துட்டு ஆம் நமக்கு 9:30 ஓப்பன் ஆயிடுச்சு. கீழயும் லோ ரெசிஸ்டன்ட் லிக்விடிட்டி இருக்கு. தெரியும். யா இந்த லிக்விடிட்டி எடுத்துட்டான். ஸோ என்னோட நெக்ஸ்ட் டார்கெட் வந்துட்டு அந்த எண்டாக் தான். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா, இங்க என்ட்ரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் நான் வந்து வெளியில போயிட்டு வந்ததுனால, என்னால என்ட்ரி எடுக்க முடியல. மிஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, நெக்ஸ்ட் கேண்டில் வந்துட்டு இங்க பாதியிலேயே நான் என்ட்ரி போட்டேன். ஆக்சுவலா இந்த என்ட்ரி எடுத்திருக்க கூடாது. ஏன்னா என்னோட டைம் விண்டோவே இல்ல. இந்த ஐக்கு வச்சேன். 1.5 சாரி 2.5 வச்சிருந்தேன். பிரேக் ஈவன் போட்டிருந்தாங்க. பிரேக் ஈவன் ஆயிடுச்சு. இது என்னோட டைம் விண்டோவே இல்ல. பட் ஆனா ஐ அக்செப்டட். அண்ட் நான் என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி S&P 500ல வந்துட்டு இங்க எஃப்ஏஜ் இருந்தது. அதுக்குள்ள வந்துட்டு அண்ட் ஏஷியா ஐஸ் எல்லாம் வந்து எடுத்திருந்தேன். அண்ட் அதுக்குள்ள வந்து ட்ரேட் ஆயிருந்தான். நான் என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ அந்த ஒரு இதுல தான் நான் இந்த என்ட்ரி எடுத்திருந்தேன். இதுதான் நான் வந்துட்டு டியூஸ்டே எடுத்திருந்தேன். ஸோ இந்த டேவோட பிரைஸ் ஆக்ஷன் முடிஞ்ச அப்புறம் நான் எப்படி டியூஸ்டே பிரைஸ் ஆக்ஷன் ரீட் பண்ணேன்னு சொல்றேன். ஸோ நான் வந்துட்டு பார்க்கும்போது எம்டி5ல பார்க்கும்போது இது ஒரு சஸ்பென்ஷன் பிளாக்கா இருந்துச்சு. ஸோ அத மார்க் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இங்க இந்த ஏரியால பார்த்தீங்கன்னா, ஒரு எஃப்ஏஜி இருக்கு. அது பக்கத்துல இந்த ப்ளூ லைன் தான் ஓபின்னு மார்க் பண்ணிருக்கேன். புல்லிஷ் ஓபி. ஸோ வந்துட்டு அண்ட் ஆல்சோ இந்த எஃப்ஏஜ மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்ப வந்துட்டு வாங்க லோவர் டைம் ஃப்ரேம் போவோம். சரி. நான் லோவர் டைம் ஃப்ரேம்க்கு வரும்போது இப்படிதான் இருந்தது. இது அந்த எஃப்ஏஜி அண்ட் இது வந்துட்டு அந்த சஸ்பென்ஷன் பிளாக்ன்னு சொல்லியிருந்தேன் அது. ஸோ நம்ம இங்க பார்க்கும்போதே தெரியுது மார்க்கெட் வந்து ஹெவியா இல்ல. இங்க வந்துட்டு அக்குமுலேட் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் மேல வந்துட்டு லிக்விடிட்டி கிரியேட் பண்ணிட்டு இருந்தது. இங்க பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியுது? என்ன மாடல் மாரி தெரியுது உங்களுக்கு? எதனா வருதா? இது வந்துட்டு மார்க்கெட் மேக்கர் பை மாடல். ஸோ இங்க பார்த்துட்டீங்கன்னா, ஸ்மார்ட் மணி ரிவர்சல் இருக்கு. அண்ட் இது வந்துட்டு ஒரு பியரிஷ் ஃபிளாக்ன்னு சொல்லுவாங்க ரீட்டெயில் கான்செப்ட்ல. ஸ்மார்ட் மணி ரிவர்சல், லோ ரிஸ்க் பை, லோ ரிஸ்க் பை, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அக்குமுலேஷன் அண்ட் செகண்ட் ஸ்டேஜ் அக்குமுலேஷன். நம்ம ஆல்வேஸ் டூ திஸ் யா இதுதான் என்னோட டார்கெட்டா இருந்துச்சு. இதுதான் நடந்திருக்கு. இப்ப நான் எங்க என்ட்ரி போட்டேன்னு பார்த்தீங்கன்னா, அதான் சொல்லியிருக்க முன்னாடியே, இங்க தான் என்ட்ரி போட்டிருந்தேன். மேல வச்சுட்டு 1.5 வச்சிருந்தேன். 1.5 இதுதான். நான் வந்து முன்னாடியே எதிர்பார்த்தது என்னன்னா, செல் ஆயிட்டு ஒரு நல்ல பை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருந்தேன். இப்ப நான் இந்த மார்க்கெட்ல வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணல. இங்க மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். இதுதான் நான் வந்துட்டு மார்க்கெட் முடிஞ்ச அப்புறம் சாரி அந்த டியூஸ்டே பிரைஸ் ஆக்ஷன் முடிஞ்ச அப்புறம் வந்து பார்த்தது இதுதான்.
ம். யா இப்ப வந்துட்டு நான் வெட்னஸ்டே வந்துட்டு ட்ரேட் எடுக்கல. எஃப்ஓஎம்சின்னு சொல்ட்டு. ஸோ நான் வந்து தேர்ஸ்டே தான் ட்ரேட் எடுத்திருந்தேன். நான் எதுவுமே இத மாத்தவே இல்ல. அப்படியே தான் இருக்கு. ஸோ இங்க வந்துட்டு நம்ம இங்க வந்து அக்ரெசிவா செல் ஆஃப் ஆயிருக்கோம். அண்ட் இது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டில் வந்துட்டு வெட்னஸ்டே. அது நியூஸ் கேண்டில். வாங்க இப்ப லோவர் டைம் ஃப்ரேம்க்கு போவோம். 4 ஹார்ல பார்த்தீங்கன்னா, நான் இப்ப என்ன ஆன்டிசிபேட் பண்ணேன்னா, இப்ப ரொம்ப நம்ம வந்துட்டு டீப் டிஸ்கவுண்ட்ல இருக்கோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த இந்த லிக்விடிட்டி எடுத்தா, கண்டிப்பா இந்த 4 ஹார் எஃப்ஏஜிக்கு போவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இருந்தேன். ஸோ, நான் வந்துட்டு அப்போ பைல தான் இருந்தேன். என்னோட பையாஸ் அப்போ பை. ஓகேங்களா? நான் வந்துட்டு இப்போ லோவர் டைம் ஃப்ரேம் போறேன். 1 மினிட்ல இந்த லிக்விடிட்டி எடுக்கணும். அண்ட் நம்போ 15 மினிட்ல பார்த்தோம்னா, இங்க வந்துட்டு ஒரு எஃப்ஏஜி இருந்தது. 9:30க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, எஃப்ஏஜி இருக்கும். 9:30 ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இந்த எஃப்ஏஜி இந்த எஃப்ஏஜில வந்துட்டு மேனிபுலேட் கீழ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். கீழ மேனிபுலேட் ஆகணும்னு. ஸோ அதே மாதிரி 9:33 இங்க வந்துட்டான். ஸோ இங்கருந்தே நெறைய பேர் பை பார்த்துருந்தாங்க. ஆக்சுவலா இது ஒரு நல்ல பை தான். எனக்கு தெரிஞ்சவங்க நெறைய பேர் இந்த ட்ரேட் எடுத்திருந்தாங்க. ஸோ நான் எனக்கு இங்க எந்த ஒரு ட்ரேடும் கிடைக்கல. அண்ட் நான் எனக்கு இங்கேயே என்ட்ரி கிடைச்சது. பட் நான் அப்படியே விட்டுட்டேன். 10 ஏஎம்க்கு மேல ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். ஸோ எனக்கு வந்துட்டு இந்த லிக்விடிட்டி எடுத்தது நான் ஃபர்ஸ்ட்டு சொல்லியிருப்பேன். 4 ஹார்ல வந்துட்டு அந்த லிக்விடிட்டி எடுத்தா எஃப்இஜி போவான்னு சொல்லிட்டு. பட் நான் என்ன பண்ணேன்னா, இந்த லிக்விடிட்டி எடுத்தோனே செல் ஆக போறான்னு ஃபோமோல இங்கேயே நான் என்னோட என்ட்ரிய எடுத்தேன். ஷார்ட் பண்ணேன். அதனால எஸ்எல் வந்துட்டு இங்க வச்சிருந்தேன். அண்ட் 1:2 வச்சிருந்தேன். 1:2 வச்சிருந்தேன். இந்த கேண்டில் எனக்கு எஸ்எல் ஹிட் ஆயிட்டா. ஸோ இது வந்துட்டு அன்வான்டடான என்ட்ரி. என்னோட பயாஸ நான் ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஸோ சரி எதுக்கு நம்ம வந்துட்டு நம்ம பயாஸ்க்கு அகைன்ஸ்டா இருக்கணும்னு சொல்லிட்டு, இன்னொரு ட்ரேடும் எடுத்தேன். எங்க எடுத்தேன்னா, இருங்க. இதோ இங்க இருக்கா இந்த எஃப்ஏஜி இன்வெஸ்ட் பண்ணிட்டோன்னே, இந்த கேண்டில்ல என்ட்ரி எடுத்தேன். இந்த லோ அண்ட் கரெக்ட்டா இந்த லோ. இந்த இது அண்ட் என்னோட எஸ்எல் வந்துட்டு இந்த இந்த விக்குக்கு நடுவுல வச்சிருந்தேன். 1:2 1:2 1:2 நெனைக்கிறேன். யாஹ்! இங்க நடுவுல தான் இது எடுத்தேன். ஸோ 1:2 சொன்ன மாதிரி நான் வெயிட் மட்டும் பண்ணியிருந்தேன்னா, இந்த லாஸ நான் தவிர்த்திருக்கலாம். என்னோட பயாஸ்ல நான் ஃபிக்ஸ்டடா இருந்தா, இத தவிர்த்திருக்கலாம். நான் வந்துட்டு பயாஸ்ல ஃபிக்ஸ்டடா இருந்தா, இங்க என்ட்ரி எடுத்திருக்கலாம். பட் நான் என்ன பண்ணிட்டேன்னா, அகைன்ஸ்டா செல் பண்ணி விட்டேன். அ இதுதான் டிபி. நான் மொத்தமா இந்த வாரத்திலேயே ஒரு 3 என்ட்ரி தான் எடுத்திருப்பேன். ஒண்ணு பிரேக் ஈவன் ஃபர்ஸ்ட்டு, இது எஸ்எல், இது டிபி. யாஹ்! தட்ஸ் இட். And guys, if you are planning to buy any future account or CFD account, நான் என்னோட ரெஃபரல் லிங்க் குடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்ல. போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் திஸ் இஸ் மை ட்விட்டர் ஐடி. அங்க வந்துட்டு நான் எடுக்கிற என்ட்ரீஸ்லாம் போஸ்ட் பண்ணுவேன். அண்ட் இப்ப பார்த்திருக்க என்ட்ரீஸும் அங்க இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்க அண்ட் ஃபாலோ மீ தேர். அண்ட் இதோட இந்த வீடியோவ முடிச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வர வீடியோ வரைக்கும் பி சேஃப்.